எப்படி சொல்கிறது, இப்போ ஜென்ரலாக வந்து ஒருத்தங்க ஸ்கூல் இல்லை காலேஜ் படிக்கிறாங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் வந்து லவ் ஃபெயிலியராக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகி போயிட்டு தான் இருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா கொஞ்ச நாள் கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதுக்காக திரும்ப பேக் அடிக்கக்கூடாது. அடுத்த ஸ்டேஜ் போக ஆரம்பிக்கணும். எப்படி வந்து லவ்வில் பெட்டராக ஒரு லைஃப் கிடைக்குதோ அதே மாதிரி பிஸ்னஸ்லேயும் ஒரு பெட்டராக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு பேக் அடிக்க வேணாம். அடுத்தது என்ன? ஸோ மேபி அது நமக்கு வந்து செட் ஆகாமல் கூட இருக்கலாம் ஃப்யூச்சரில். அதனால் அது ஃபெயிலியராக போகலாம் அந்த பிஸ்னஸ். ஸோ அடுத்தது என்ன இருக்குது கற்றுக்கிட்டு அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போக ஆரம்பிங்க. பணம் இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும் கிடையாது. பணம் இல்லாமல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன சொல்கிறது, அதுதான் நான் சொல்லியிருப்பேன். 500 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, 500 ரூபானா அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது 500 ரூபா இருந்ததில்ல. என் பாக்கெட்டில் 500 ரூபா தான் இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் அந்த டெண்டர், அந்த 1.25 கோடி ரூபா டெண்டர் நான் எடுத்தேன். நான் ஆக்சுவலி ஸோ எனக்கு தெரியல ஏன் எடுத்தேன் எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் தோணுச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எதில் எடுத்தேன் அப்படி எந்த கான்ஃபிடென்ட்டில் எடுத்தேன்னா, இதுக்கு முன்னாடி நான் டெவலப் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கான்டாக்ட்ஸ், ஃபேஸ் வேல்யூ, லைக் வெண்டார்ஸ், சப்ளையர்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ இவர் இருந்தார் அப்படின்னா வந்து வந்துடும் நமக்கு பேமெண்ட்டு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு 8-10 இயர்ஸுக்கு வந்து பில்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன்.